அல்மா ஹெர்பல் அப்படிங்கிற யூடியூப் சேனலை போய் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. காணொலி காட்சிகளில் ஏதாவது காணொலி போடுறோமா, என்ன தேய்ச்சி குளிங்கன்னு போட்டேன். அதில் ஒருத்தர் கேள்வி கேட்டிருக்காரு, அது ஏன் புதன்கிழமை, சனிக்கிழமை, செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமை அப்படின்னு சொல்லிட்டு. ஐயா, இது பல ஆயிரம் ஆண்டுகளாக தமிழருடைய பண்பாட்டினுடைய வழக்கம். நீங்கள் எதிர்வாதம் கேட்கிறீர்கள். எதிர்வாதம் கேட்பது ரொம்ப எளிது, ஆனால் இதை கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. இது தமிழனுடைய பண்பாடு. புதன்கிழமை, சனிக்கிழமை என்பது, வெள்ளிக்கிழமை, செவ்வாய்க்கிழமை என்பது. அறிவியலாக பார்த்தால் ஒரே கணவன் மனைவி, அதாவது உடனே அதுக்கு அடுத்த கேள்வி கேட்பீர்கள், கல்யாணமாவதர்கள் குளிக்கலாமா என்று ஒரு கேள்வி கேட்பீர்கள். புதன் சனி என்பது ஆண்களுக்குரிய கிழமைகளில் கிரகங்களை பார்த்தால் புதன் சனி ஆண்களுக்குரியதாக மாறுகிறது, வெள்ளியும் செவ்வாயும் பெண்களுக்குரியாக மாறுகிறது. இந்த கிரக நிலைகளை பொறுத்து தான் மனித உடம்பு இருக்கிறது. அதை பொதுவாக சொன்னதற்கு காரணம், புதன் சனி ஆண் குளிக்கிறான், வெள்ளி செவ்வாய் பெண் குளிக்கிறாள். இது ஒரே நாளில் இரண்டு பேரும் குளித்தால், திருமணமான பிறகு இரண்டு பேரும் குளித்தால் இது என்னவாகும் என்று சொன்னால், அன்றைக்கு தாம்பத்தியம் இருந்தால் அன்றைக்கு இருக்கக்கூடிய நிலையில் உடம்பு இரண்டும் சூடாக இருக்கும், குழந்தை தங்காது. அதிகப்படியான உடல் சூட்டினால் தாம்பத்தியம் இருக்கும்போது இந்த குழந்தை தங்காது. அதனால்தான் இந்த நாட்களை மாற்றி சொன்னார்கள். நீங்கள் உடனே அடுத்த கேள்வி கேட்பீர்கள், திருமணமானவர்களுக்கு இது சரி, திருமணமாகாத குழந்தைகளுக்கு ஏன் இந்த கிழமை, அது எந்த கிழமையில் வேணாலும் குளிக்கலாமே என்று அடுத்த கேள்வியும் கேட்பீர்கள். அதற்கும் இப்போதே பதில் சொல்கிறேன். 5 வளையாதது 50 வளையாது. எதுவாக இருந்தாலும் சிறு வயதிலே சொல்லி வளர்த்தால்தான் அது கடைசி வரை அதை தொடரும். அதனால் சிறு வயதிலேயே ஆணுக்கு புதனும் சனியும், பெண்ணுக்கு செவ்வாயும் வெள்ளியும் என்று நிர்ணயித்ததை மாற்றாமல் இருந்தால் திருமணமான பிறகும் அந்த கிழமைகளை அவர்கள் பின்பற்றுவார்கள். இதுவே எளியனின் எளிய விளக்கம்.